மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தாவேகா கட்சிக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கு. நம்ம அது சம்மந்தமாக பேசியிருக்கோம் ஏற்கனவே. இந்த விசில் சின்னம் கிடைத்த உடனே அவர்கள் எல்லாம் செய்கிற விஷயங்கள் சாமானிய மக்களை, சாதாரண மக்களை கடும் எரிச்சலுக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சின்னம் கிடைச்சிட்டா அந்த சின்னத்தை பிரபகண்டாப்படுத்துறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, மக்களுக்கு இதுதான் எங்களுடைய சின்னம், இந்த சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிருவோம், உங்களுக்கு நல்லது பண்ணுவோம்னு சொல்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அது எரிச்சல் ஊட்டுகிற விதத்தில், இம்சை கொடுக்குற விதத்தில், மக்கள் முகம் சுளிக்கிற விதத்தில் இருக்கக்கூடாது. கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய் சின்னம் கிடைத்த பிறகும் பொது வெளியில் பேசவே இல்லை. வழக்கமாக அவருக்கு எதுக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சாருன்னு தெரியல. கட்சியா சீட்டு கம்பெனியா ஒரு கன்றாவையும் புரியல. ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும், விசில் பாதுகாவலர் சின்னம், விசில் அது சின்னம், விசில் இவங்க கையில் இருக்கும், அவங்க கையில் இருக்கணும். ஒரு எக்ஸ் தளத்தில் போட்டு எக்ஸ் கட்சி நடத்துகிறாரு. எக்ஸ் தளத்தில் மட்டும்தான் எல்லாம் நடமாட்டம்லாம். டிஜிட்டல் வாரியர்கள் தானே உள்ளே இருக்கிறாங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்னு ஒரு வீணா போன தற்கொலை கும்பல் தானே இவர் பின்னாடி சுற்றிட்டு தெரியுது. இது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு பதிவு போட்டு போய் பதுங்கிட்டாரு, இல்லை தூங்கிட்டாரு தான், வேற ஒன்றும் தெரியல. நமக்கு வரவே இல்லை, வெளிச்சத்துக்கு வரவே இல்லை. அவர் இத்தனை நேரம் வேறொரு கட்சிகளாக இருந்தால் எவ்வளவு தூரம் அதை கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி தலைமை மிக பிரதானமாக நமக்கு இந்த சின்னம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி மக்கள் உடனே டக்குனு பத்திரிகையாளர்களை அழைச்சி பேசி மக்கள்கிட்ட போய் அதை போய் சேர்த்துருப்பாங்க. ஆனால் நம்மால் தான் மீடியாவை பார்த்தாலே பயந்து நடுங்கி போய் கட்டில் கடியில் பதுங்கிடுவார்ல. அதனால் அவர் எதுவும் பண்ணலை. ஒரே ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டார், அதுவும் பெருசாக போகலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இடையிலேயே இந்த சின்னங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்குது இல்லை, இதில் விஜய்க்கு மட்டும் எவ்வளவு தூரம் தேர்தல் கமிஷன் எவ்வளோ அழகாக நாசுக்காக அவங்க கேட்ட சின்னத்தை கொடுத்துட்டு, அதுவும் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 60 நாளுக்கு முன்னாடி, ஒரு 60, 70 நாள், 80 நாளுக்கு முன்னாடியே, தேர்தலுக்கு முன்னாடியே. தேர்தல் மே மாதம் தான் நடக்க போகுது. நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. ஆனால் முன்பாகவே 3-4 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு எல்லா மக்கள்கிட்டையும் போய் நீங்கள் இந்த சின்னத்தை ப்ராபகண்டா பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு வாக்குகளை பிரிப்பதற்கு பயன்படும், ஜெயிக்கிறதுக்கு இல்லை பிரிக்க யூஸ் ஆகும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் உங்களால் 3000 - 5000 வாக்குகளை பிரிக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு விஜய்க்கு ஒரு டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டார்கெட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விஜய் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, ஓட்டை பிரிக்கிறது. யார் ஓட்டை? திமுகவுக்கு, திமுக இந்தியா கூட்டணிக்கு போகிற வாக்குகளிலிருந்து குறைந்தபட்சம் 3000 - 5000 ஓட்டை பிரிக்கணும் தான் டார்கெட். இதுக்கு நீ என்ன செய்வே தெரியாது. உருளுவியா, பிறலுவியா, கத்துவியா, கதறுவியா, காலில் விழுவியா, அவன் வீட்டு வாசலில் போய் நீ துணி துவைச்சி போடுவியா, என்ன செய்யவே தெரியாது. ஓட்டை பிரிக்கணும், அவ்வளோதான். அது பிரிக்கிற வேலையை நீ செய்ய தவறிட்டால் நாங்கள் உன்னை பிரித்து மேய்ஞ்சிடுவோம். ஏற்கனவே உன் மேலே 41 பேர் கொண்ட வழக்கு இருக்குது, கொலை வழக்கு, நெரிசல் மரண வழக்கு இருக்குது, எங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய மிரட்டல் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் சின்னம் கிடச்சி கூட வெளியில், பொது வெளியில் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்க முடியல. இதை விட கொடூரம் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க. தேர்தல் கமிஷன் சின்னங்களை ஒதுக்குற விஷயத்தில் எவ்வளவு பாராமுகமாக, எவ்வளவு அயோக்கியத்தனமாக, எவ்வளவு மொள்ளமாரித்தனமாக, எவ்வளவு கேவலமாக நடந்துக்குது அப்படின்றது கடந்த கால வரலாறுகளை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். எங்கள் அண்ணன் சீமான் இருக்கார். அவர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கட்சி வச்சிருக்கார். நாம் தமிழர் கட்சி 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அவரும் ஊராக தமிழ்நாட்டின் கிராமமாக பல ஊர்களில் போய் மீட்டிங் போடுறாரு, மக்களை பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. தேர்தல் நேரம் வந்ததுன்னா தேர்தலில் யாரு கூட கூட்டணி போடுறதுல தனியாக நிற்கிறார். 10 வருஷமாக இதான் நடக்குது. உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தல் மாநகராட்சி தேர்தல், எந்த தேர்தல் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு ஓட்டை பிரிச்சுட்டே இருக்குது. எங்கேயாவது ஜெயிக்குதா, எங்கேயாவது டெபாசிட் வாங்குதானா, எங்கேயும் கிடையாது. அதை பற்றி கவலை இல்லை. அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அஜெண்டாவோ அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கார். அப்படி கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிற அவருடைய சின்னமாக கடந்த தேர்தல் வரைக்கும் பார்க்கப்பட்ட சின்னம் என்ன அப்படின்னா, அந்த விவசாய சின்னம். 2 கரும்பு வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு விவசாய சின்னம் தான். பச்சை கலரில் அவங்க ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்போ ஒரு 8% வாக்குகளை பெறுகிற அளவுக்கு அந்த சின்னம் அவங்களுக்கு பெரிய முக்கியமான சின்னமாக இருந்துச்சு கடந்த தேர்தல் வரைக்கும். கடந்த தேர்தலில் தெளிவாக அப்போ யார் இருக்கா? தேர்தல் கமிஷன் பாஜகவோட கைப்பாவை தானே. அவங்க இந்த சின்னத்தை நாங்கள் கர்நாடகாவை சேர்ந்த வேறொரு கட்சிக்கு ஒதுக்கிட்டு வந்துட்டாங்க. பயங்கர அப்செட்டு.
என்னங்க இந்த சின்னம் நாங்கள் வந்து 10 வருஷமா அந்த சின்னத்தை வச்சு தான் நாங்கள் போட்டிருக்கோம். எப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து மாநில கட்சி, நாங்கள் ஒதுக்கிய கட்சி அகில இந்திய கட்சி. இப்போ தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகள் வந்து நாம்ஸ் இருக்கு. அதாவது மாநில கட்சியாக இருக்கிற சின்னங்கள் இருக்குல்ல, மாநில கட்சியாக இருக்கிற சின்னங்கள்ல சில சின்னங்கள் வந்து பக்கத்து மாநிலத்தில் அவங்க வேற கட்சி கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. அதுவே அகில இந்திய கட்சியாக இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து தாமரை, அது வந்து பாஜக அகில இந்திய கட்சி. அந்த கட்சிக்கு தாமரை சின்னம் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் தாமரை தான். கை சின்னம் காங்கிரஸுக்கு கை சின்னம். அந்த கை சின்னம் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அது கை சின்னம், அது தேசிய கட்சி. அது மாதிரி கம்யூனிஸ்டுகளில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவங்க தேசிய கட்சிகள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கான சின்னங்கள் வந்து அதுதான் பிராண்டு குத்திடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு வழங்கப்பட்ட சின்னம். அந்த சின்னத்தை பொது பட்டியலில் சேர்க்க மாட்டாங்க. அது வந்து தனி சின்னம், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம், அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். அதை யாரும் பெற முடியாது. இது இடையில நீங்கள் வந்து இந்த அந்த கரும்பு 2 விவசாயி இந்த நாம் தமிழர் கடந்த தேர்தலில் அந்த சின்னம் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டுபாகூர் கட்சி, அந்த கட்சி அந்த மாநிலத்தில் அந்த கட்சி என்ன இது வரைக்கும் ஏதாவது ஜெயிச்சு தானே எதுவும் இல்லை. அப்போ அந்த கட்சி என்ன லெட்டர் பேர்டு கட்சி தான் அது. அந்த அடிப்படையில் அந்த கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. இவங்க ஃபைட் பண்ணி போராடி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. கடைசியில் மைக்கு, இவர் எங்கே போனாலும் மைக்கு வச்சு பேசிகிட்டு இருப்பார்ல, மைக் சின்னம் கொடுத்தாங்க. அதை அவர் பிரச்சாரம் பண்ணி தேர்தல்லாம் நின்னாருன்னு வச்சுங்களேன். இது சீமானுக்கு நேர்ந்த அநீதி. அது உண்மையிலே தப்பான விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் சீமான் இப்படி பாதிக்கப்பட்டாரா? இன்னொன்று வந்து நம்ம டிடிவி தினகரன் அதிமுக பிரச்சனை வந்தப்ப அவர் வந்து ஆர்கே நகரில் நிற்கிறார். ஆர்கே நகரில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் வந்து தொப்பி. ரெட்டைப்புறான்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த ரெட்டைப்புறாவில் அந்த லைட் இருக்குல்ல, லேம்ப்பு, 2 லைட், அது 2 ரெட்டலை மாதிரியே காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அது இல்லைன்னு ஒரு தொப்பி வச்சு போட்டாங்க. அப்புறம் திடீர்னு வந்து அந்த தேர்தல் வந்து ரத்து செய்யப்படுது. ரத்துனா என்னென்னா, அங்கே ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு, அதனால் அந்த தேர்தல் வந்து வேறு தேதிக்கு மாற்றப்படுது. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த இடைத்தேர்தல் வரும்போது பார்த்தா இவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் தொப்பி கிடையாது, உழப்பிட்டாங்க. குக்கர் சின்னம் கொடுத்துட்டாங்க. குக்கர் சின்னம் கொடுத்த உடனே இவர் அதை வச்சு அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணார், போட்டு ஜெயிச்சிட்டார். எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, என்னடா அவர் சுயேட்சை சின்னம், அது குக்கர்லாம் சுயேட்சை சின்னம். குக்கரு, விசிலு, கிரிக்கெட் பேட்டு, ஆட்டோ, டிராக்டரு, அப்புறம் வந்து டிராக்டர் இல்லை, நம்ம அந்த ரோடு ரோலரு, அந்த மாதிரி ஏணி, இதெல்லாம் வந்து சுயேட்சை சின்னங்கள் இருந்துச்சு. இப்போ ஏணிலாம் ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இவருக்கு அந்த குக்கர் சின்னம் ஒதுக்குறாங்க. இதுக்கு இடையிலேயே வந்து புதுடெல்லியில் வந்து ஒரு வழக்கு ஒன்று போகுது, இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு. அப்போ அதிமுகவில் பெரும் பிரச்சனை. இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் இந்த டைம். அந்த இரட்டை இலை சின்னத்தை மறுபடியும் மீட்டு எடுத்து அதிமுக கொண்டு வருவதற்காக இவர் அங்கே வந்து தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு, எந்த அதிகாரியும் தெரியாது, இது வரைக்கும் அந்த அதிகாரி பேரெல்லாம் தெரியாது, யாருக்கு இவர் ட்ரை பண்ணாரு எல்லாம் தெரியாது. அங்கே ஒரு புரோக்கரை பிடிக்கிறாங்க, இவர் டிடிவி தினகரனே பிடிக்கிறாங்க, திகார் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 20-30 நாளுக்கு மேலே அவர் வந்து சிறையில் இருந்து அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியே வந்தார். அந்த வழக்கு வந்து பிரதானமான வழக்காக அவர் மேலே இருக்குது இப்போ. அதாவது 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கு. அந்த சுகேஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவரும் இப்போ வந்து வாக்குமூலம்லாம் கொடுத்து டிடிவி தினகரன் மீதான ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற டிடிவி தினகரனுக்கு மீண்டும் இந்த முறை அவருக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது, அவர் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி. அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சிக்குமே வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சி. இதற்கு குக்கர் சின்னத்தை இப்போ ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கி பிரதமர் கலந்து கொண்ட அந்த மதுராந்தகம் கூட்டத்திலே குக்கர் சின்னத்தை பதிச்சிட்டாங்க. அதோடு சேர்ந்து நம்ம பாமக 2ஆ உடைஞ்சிருக்கிற பாமக தேர்தல் கமிஷனில் இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சின்னத்தை முடக்கணும், எங்களுக்கு சொந்தமான சின்னம் வந்து ராமதாஸ் கேட்குறாரு, இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலன்னா யாருக்கும் தரக்கூடாது, முடக்கி வைங்க, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு வந்து சின்னத்தை எடுத்துக்கிறோன்றாங்க. ஆனால் இப்படி தேர்தல் கமிஷனை ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினே இருக்கும்போது அன்புமணிக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. ஒதுக்கி அவர் அதை எடுத்துக்கிட்டார். இப்போ அவருக்கு அந்த சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு. தேர்தல் கமிஷன் எவ்வளோ பாராமுகமாக, எவ்வளோ அயோக்கியத்தனமாக, ஒரு தலைப்பட்சமாக, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வச்சுட்டு வேலைக்கு பார்க்குறது தெரியுது அவங்களுக்கு. இது ஒரு பிரச்சனை. தேர்தல் கமிஷனோட லட்சணத்தை சொல்கிறேன் நான்.
அது மாதிரி இப்போ தேர்தல் கமிஷன் ரொம்ப தெளிவாக விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கு. விசில் சின்னம் வந்து விஜய் கேட்ட சின்னம். விஜய் வந்து ஒரு 8-10 சின்னம் கேட்டிருக்காரு, இதில் ஏதாவது ஒன்று ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்னா விசில் அவர் முதல்ல கேட்டார், ஓகேயும் கொடுத்துட்டாங்க. விசில் வந்து நல்ல சின்னமா இல்லை விசில் வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமானா, விசில் வந்து எல்லாருக்கும் தெரியும். விசில் சின்னம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விசில் சின்னம் தெரியாத யாருனா இருப்பாங்களா? விசில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த சின்னம் வந்து மக்கள்கிட்ட போய் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படும், எப்படி போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க? இப்போ ரெட்டலை மக்களுக்கு பிரச்சனை வராத சின்னம். உதயசூரியன் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாத விஷயம். காலையிலே ஏஞ்சவொடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க பல பேர். அப்போ அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. அது மாதிரி சைக்கிள் சின்னம், ஏணி சின்னம், டார்ச் லைட் சின்னம் அப்படின்னு எந்த சின்னமாக இருந்தாலும் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சொல்லிட முடியும். ஒரு ஆட்டோ, பஸ்ஸு, காரு அப்படின்னு ஏதோ ஏகப்பட்ட சின்னம், சைக்கிள் சின்னம், கதிர் அருவாள் சின்னம், விவசாய சின்னம் அப்படின்னு எந்த சின்னமாக இருந்தாலும் மக்களுக்கு இம்சை கொடுக்காத சின்னங்கள் அதெல்லாம் ஈஸியாக போய் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து கிரிக்கெட் பேட் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு சுயேட்சை சின்னம் வேட்பாளர் கிரிக்கெட் பேட் கிடைக்குதுன்னா உடனே அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே கிரிக்கெட் போட்டிகள்லாம் நடத்தி பேட்டெல்லாம் கொடுப்பார் குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைங்க வீட்டில் போய் காட்டும், அம்மா எனக்கு அவர் பேட்டு கொடுத்தாருன்னா, பேட்டு கொடுத்தாருலப்பா அப்போ ஓட்டு போடுமா அப்படின்னு பேசுவாங்க. இது வந்து இயல்பு. ஒரு ஆட்டோ சின்னம் கிடைக்குதுன்னா ஆட்டோ வாங்கி கொடுப்பாங்களா? சாத்தியமா? இல்லை. எது செய்ய முடியுமோ அதுதான் சொல்லுவாங்க. செல்ஃபோன் சின்னம் கிடைக்கும் சில பேருக்கு. சில பேர்லாம் செல்ஃபோனை வாங்கி கொடுத்து ஓட்டெல்லாம் கேட்டவங்கலாம் உண்டு. இந்த மாதிரி வந்து மக்களுக்கு அதனால் எந்த தொல்லையும் இல்லை. அவங்க வந்து ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாலும் சரி, டார்ச் லைட் வீடு வீடாக டார்ச் லைட் கொடுத்தா கூட எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. டார்ச் லைட்டால் மக்களுக்கு பாதிப்பானா கிடையாது. ஆனால் ஒரு சில சின்னங்களால் பிரச்சனை வரும் அப்படின்னா, குறிப்பாக இந்த விசில் மாதிரி சின்னங்கள்லாம் இது வந்து சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். இந்த சத்தம் வந்து எல்லா நேரங்களிலும் சத்தத்தை எழுப்புனீங்கன்னா இரிட்டேட் ஆகிடும். தேவையான நேரத்தில் இந்த விசிலை வந்து யூஸ் பண்ணோம்னா அது உபயோகமாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த விசில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? விஜய் ஒரு பட்டியல் போட்டார், விசில் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இவங்க கையிலலாம் விசில் இருக்கும் அப்படின்னு. அவர் ஒரு விஷயத்த மறந்துட்டார். இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க காலையில் ஆனால் வந்து குப்பையை எடுக்கிறது வராங்க, வேஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து நியமிச்சிருக்குல்ல, இவங்கெல்லாம் வரும்போது விசில் ஊதிட்டு தான் வராங்க. விசில் சத்தம் கேட்ட உடனே வீட்டில் வேலை பார்த்துட்டுருங்க, ஓ குப்பை வண்டி வந்துருச்சுன்னு சொல்லி கடற்கடன்னு ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எங்கே வந்திருக்கு தேடி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இது மீம்ஸாக கூட வந்துடுச்சு. இப்போ பல பேர் அந்த மீம்ஸை போட்டு பின்னி படலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற கொடூரம் என்னன்னா, இப்போ விசில் சத்தம் கேட்டாலே குப்பை வண்டி வருதுன்னு தான் மைண்டில் பதிஞ்சிருக்குது. ஆக மொத்தம் விசில் வந்து எல்லார் மைண்ட்லையும் இருக்குது. ஆனால் அந்த பயன்பாடு இருக்குல்ல, அந்த பயன்பாடு வந்து அந்த லெவலில் தான் இருக்குது. இதை தாண்டி விஜய் வந்து ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு, நம்மளை யாரும் விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே கீழே ஒரு வீடியோ போடுறாங்க, எல்லாரும் வாயில் விசில் வச்சு ஊதிட்டே போகிறாங்க. இது இப்படி ஏகப்பட்ட மீம்ஸ் வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக இந்த விசில்னால் என்னென்னலாம் 7.5 அலப்பறை அந்த தாவேக்க தற்குறி மங்குனி கும்பல் கூட்டுதுன்றதுக்கு பல உதாரணங்கள் இப்போ வந்துருச்சு. எப்போ அந்த விசில்னு அறிவிச்சாங்களோ, அதிகாரப்பூர்வ சின்னம்னு அறிவிச்சாங்களோ, அறிவித்த பிறகு பொது இடங்கள் எல்லா இடங்களிலும் இவங்க சத்தத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. திருமண பக்கம்லாம் வாயில் விசில் வச்சு ஊதிக்கிட்டே இருக்காங்க. ஏண்டா இதெல்லாம் வந்து குழந்தைங்க பண்ணுற வேலைடா இது, நீங்கள் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நம்ம ஒரு விசில் சத்தம் கேட்டாலே இரிட்டேட்டிங்காக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். நீங்கள் வந்து அது வந்து ஒரு முறை கேட்டால் பரவாயில்லைங்க, ஓயாமல் நீங்கள் ஒரு விசில் ஒருத்த பக்கத்தில் அடித்தா நம்ம போய் அவனை போய் ஒன்று வெளுப்போம், இல்லைன்னா டேய் எதுக்குடான்னு பிடுங்கி போடுவோம். சின்ன பசங்க அது அடித்தாலே முதல்ல பிடுங்கிடுவோம். அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு டெசிபிள் மீறி சவுண்டு காதில் கேட்டால் என்ன அவங்களுக்கு? அதை தொடர்ந்து இந்த தாவேக்க தற்குறிகள் எப்போ விசில்னு அறிவிச்சாங்களோ, அதாவது இவங்களுடைய அதிகாரப்பூர்வ சின்னம் விசில்னு சொன்னாங்களோ, அதுலேருந்து போகிற பக்கம், திருமணம் பக்கம், பஸ் ஸ்டாண்டு, ஆஸ்பத்திரி, எங்கெல்லாம் எங்கே மக்கள் கூடுறாங்களோ எல்லா பக்கம் விசிலை ஊதினே போயிடுறாங்க. இதனால தான் இவங்கள மங்குனி தற்குறின்னு சொல்கிறோம். மக்கள்கிட்ட போய் இதனால் என்ன ஆகும்னா பொதுமக்களுக்கு இடையூறு. ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நீங்கள் ஓயாமல் விசில் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டக்டர் வந்து டிரைவர் வந்து பஸ்ஸை எடுக்கவா வேணாமான்னு ஒரு கவர் போகிறோம். சத்தம் இரிட்டேட்டாக இருக்கும். அப்போ மக்கள் வந்து வெறுப்படைஞ்சிருவாங்க. யாரா இவங்க முட்டா பயலுக, ஏன்னா அறிவே இல்லாத மக்கள், தற்குறிங்க இவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி வெறுப்பு வந்து உருவாகும். இதையெல்லாம் தடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னா விஜயோட பொறுப்பு. அவர் வந்து இந்த இணையத்தில் இந்த வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லப்படுகிற பன்னாட பரதேசிங்க பண்ணுற அட்ராசிட்டி இருக்கு பாருங்க, அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இப்போ ஒரு தம்பி சேக்குவாரா சேக்குவா அவங்களுடைய மனைவியை குறித்து அவதூறு, அவ்வளோ அவதூறு பரப்பினா. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
யார் வீடியோ வந்து விஜய்க்கு எதிராக பேசினாலும் அவங்களுக்கு கீழே வந்து அவங்க குடும்பத்தையும் அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட் அடிக்கிற பன்னாடைங்களுக்கெல்லாம் தெரியாது போல இருக்கு. நமக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கும் பொண்டாட்டி இருக்கு, இல்லை நமக்கும் பிள்ளைங்க இருக்கு, நமக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கு, நம்ம குடும்பத்திலையும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ ஆபாசமாக நம்ம வந்து டைப் பண்ணுறோமே, நம்ம என்ன ஜென்மம், நம்ம எல்லாம் உப்பு போட்டு தான் சோறு தின்றோமா, இல்லை சோத்தை தான் தின்றோமா அப்படின்னு ஒரு உணர்வு வருமானம் வராது. ஏன்னா இதுங்க பூரா தற்கொலை மங்குனியாச்சு. இதுங்களுக்கு அறிவே இருக்காது. அறிவில்லாத ஆட்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் அவர்கள் செய்கிற விஷயம். இது இன்னைக்கு இணையம் முழுக்க அந்த விசில் சத்தம் வந்த பிறகு இவங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் வீடியோவா வந்துனே இருக்கு. இது ஒரு பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படும். இது பிரயோஜனமே படாது. இந்த விசில்னால நிச்சயமா அது சேர்றது, மக்கள்கிட்ட சேர்றது ஒரு பக்கம். எரிச்சல் ஊட்டுகிற விஷயம் வந்ததுன்னா இப்பவே பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆட்டம் போடுதுங்க இதுங்க. ஒருவேளை இதுங்க பதவி இது ஏதாவது 1 2 பிடிச்சிருச்சுன்னா அதுங்க தொல்லை தாங்காதரா, முதல்லயே ஓச்சி விட்டணும் நம்ம அப்படின்னு சொல்லி மக்கள் வெறுப்படைஞ்சிட்டாங்கன்னா விரட்டி விரட்டி அடிப்பாங்க. அதான் நடக்கும். நீங்கள் வந்து இந்த அஜித்தோட மங்காத்தா படத்தோட ரீரிலீஸில் போய் ஒருத்தன் தாவக்க கொடியை காட்டி அடி வாங்கியிருக்கான். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? அந்த ரசிகர்கள் அவங்க கொண்டாடுவாங்க. அங்கே போய் நீங்கள் என்ன ஏன் பிடுங்குறீங்க? அங்கே போய் விசில் அடித்து அவன் திட்டி இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இந்த மக்களை இரிட்டேட் பண்ணுற வேலையை ரொம்ப தெளிவாக இந்த தாவேக்கா கும்பல் செஞ்சுதுன்னா பெரிய சிக்கலில் மாட்டுவாங்க. அது என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா சட்ட சிக்கல்லையும் மாட்டுவாங்க. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பொறுத்து தீபாவளி நேரத்தில் பட்டாசு வெடிப்பாங்கல்ல. பட்டாசு வந்து 10 மணிக்கு மேலே வெடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இரவு 10 மணிக்கு மேலே நீங்கள் வெடிக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் பட்டாசு வெடிக்கணும். எல்லா நேரங்களையும் போய் டமால் டிமில்லாம் வச்சுருந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் நியூசன்ஸ் கேஸில் உங்களுக்கு உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. அப்போ பட்டாசு வெடிக்கும் அதே தான், விசில் சத்தத்துக்கும் அதே தான். நீங்கள் பொது இடத்துல போய் நீங்கள் வந்து ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுங்க, கோயில் இருக்குது அல்லது பள்ளிக்கூடம் இருக்குது, மருத்துவமனை இருக்குது அப்படின்னா இந்த இடங்களெல்லாம் ஒலி எழுப்பக்கூடாதுன்னு ஒரு போர்டு இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஹார்னே அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் நம்ம கிராஸ் பண்ணும்போது கார்லேயோ பஸ்லேயோ இல்லை நம்ம வந்து வாகனத்துலேயோ போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒலி எழுப்பக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து வாண்டடாக நீங்கள் வந்து விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அல்லது வேற ஏதோ ஒரு சத்தத்தை எழுப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சட்ட சிக்கலில் மாட்டுவீங்க. எவ்வளோ பேர் மாட்ட போகிறான் பாருங்க. நியூசன்ஸ் கேஸில் மாட்டி ஃபைன் கட்டுவான். இப்போ ஒவ்வொரு முறையும் வந்து அப்புறம் என்ன சொல்லுவீங்க? எங்களை வந்து இந்த அரசாங்கம் பிதுக்குது, நசுக்குது, பிடுங்குதுன்னு சொல்லுவீங்களா? செய்யறது பூரா அயோக்கியத்தனம். நீங்கள் விசிலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. சத்தம் போட்டுக்கிட்டு சேர்க்காம குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற விஷயம். ஏன்னா நீங்களே வந்து அறிவில்லாத குழந்தைகள் கூட சொல்ல முடியாது உங்களை. நீங்கள் ஒரு மங்குனி கும்பல். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னத்தை கொடுத்து நிஜமாக உங்கள் வெற்றிக்கு இந்த சின்னம் தேர்தல் கமிஷன் ஒதுக்குச்சா இல்லை உங்களை சிக்கலில் மாட்ட விட கொடுத்துச்சான்னு தெரியல. ஏன்னா இப்போ பாருங்கள், கிடைச்ச உடனே முதல் நாளே பஞ்சாயத்தில் மாட்டுறீங்க. திருமண பக்கம்லாம் எல்லாரும் மக்கள் வெறுப்படைகிற மாதிரி ஊராக கத்திட்டு திரிகிறாங்க. இதில் கொடூரம் என்னன்னா, இந்த தேர்தல் கமிஷன் ஒதுக்குனது விசில் சின்னம். அந்த விசில் சின்னத்தினுடைய சரியான ஒரு பதம் இருக்குல்ல, இதுதான் விசில் அப்படின்னு தேர்தல் கமிஷனுடைய அந்த ஓட்டு பேலட் இருக்கும்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மிஷினில் ஒட்டியிருப்பாங்க. உதயசூரியன் எப்படி இருக்கும் அப்படின்னு அதில் ஒன்று இருக்கும். அது மாதிரி ரெட்டலை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பராக விசிலுக்கு ஒரு சின்னம் இருக்கும்ல, இதை தான் நீங்கள் வந்து இந்த தாவேக்கா தற்கொலை கும்பல் வந்து சொல்லணும் மக்கள்கிட்ட கொண்டு போய், இப்படி தான் இருக்கும், போய் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு. நீங்கள் அதை காட்டாமல் கலராக சின்னத்தை விட்டுக்கணும், அதுக்கு இடையில வந்து உங்கள் கொடி கலர்லாம் விட்டுக்கணும், இதுதான் விசில்னு சொன்னீங்கன்னா கிராமப்புறங்களில் கரெக்டாக அந்த சின்னம் கொண்டு போய் சேர்க்கறதுல குழப்பிடுவீங்க, தப்பாயிடும். அங்கே பாருங்க, இதே மாதிரி பேட்டர்னில் பல சின்னங்கள் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் சின்னம். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற சின்னத்தை நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் காட்டும் போது ரோலர் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னும் சில பொருட்கள் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், விசில் மாதிரியே இருக்கும். அப்போ நீங்கள் அது ஒரு பெரிய உங்களுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும். போதாக்குறைக்கு நீங்கள் சத்தம் போட்டிங்கனாலும் பிரச்சனை. நீங்கள் உங்களோட சின்னத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து நீங்கள் தேர்தலுக்கு நடக்கிற ஏரியாக்களில் கொண்டு போய் காட்ட முடியாது. காட்டினாலும் அது வந்து தேர்தல் கமிஷன் பறிமுதல் பண்ணிடும். எல்லா இடங்கள்லையும் சட்ட சிக்கலில் மாட்ட போறீங்க. ஆனால் இந்த சின்னத்தை வைத்து யாராவது வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்களா? எனக்கு இது சுயேட்சை சின்னம். அப்போ மற்ற மாநிலங்களில் வந்து இந்த சின்னங்களை யாரும் பயன்படுத்தி பெரிய லெவலில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கட்சிகள் வந்து சின்னத்தை வந்து எடுத்து பயன்படுத்தி வீணாக போய் கட்சியை கலைச்சிருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் சைடில் தான் அந்த கட்சிகள் வந்து பெரும்பாலும் வந்து இது வந்து இந்த விசில் சின்னத்தை பயன்படுத்தி யூஸ் பண்ணி
அவங்க வந்து வீணாக போயிருக்காங்க, ஜெயிக்கவே இல்லை. அதனால வந்து நம்ம அதை பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பகுஜன் விகாஸ் பகுஜன் விகாஸ் அஹாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, அதாவது பிவிஏ அப்படின்னு ஒரு கட்சி. இந்த கட்சி வந்து விசில் சின்னம் தான் அந்த கட்சிக்கு ஒதுக்கியிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து பெருசாக வந்து தெரியல. யாருக்கா தெரியுதா? நம்மளே அதை வந்து தேடி தான் படிக்கிறோம், மைண்டில் நிற்கல. இப்போ வந்து ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், தேமுதிக, திமுக, டிவிகே அப்படின்னா கூட டக்கு நமக்கு சொல்ல முடியுது. இப்போ இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் நம்ம வந்து என்ன போட்டிருக்கு, அதுவும் நம்ம ஊர் கட்சி இல்லை, இது வந்து நார்த்தில் இருக்கிற கட்சிகள். அது இன்னொரு கட்சி பார்த்தீங்கன்னா எல்எஸ்பி. எல்எஸ்பி அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா லோக் சட்டா பார்ட்டி. லோக் சட்டா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி. இந்த கட்சிக்கும் விசில் சின்னம் தான் ஒதுக்கியிருக்காங்க, அதுவும் விளங்கலை. அதே மாதிரி வந்து இன்னொரு கட்சி, அதாவது அது வந்து ஹெச்எஸ்பி. ஹெச்எஸ்பின்னா என்ன அப்படின்னா ஹம்ரே சிக்கிம் பார்ட்டி. ஹம்ரே சிக்கிம் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கும் விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த கட்சிகள் எல்லாம் எந்த இடத்துலையும் சோபிக்கலை, வெற்றி பெறலை. சில கட்சியை கலைச்சிட்டாங்க இல்லை. ஸோ விசில் வந்து ராசியான சின்னமா அப்படின்னா நமக்கு தெரியாது. மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்துருமா அப்படின்னா விசில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எப்படி பயன்படுத்த போறீங்க? ஒரு இரிட்டேட்டான ஒரு விஷயத்தை கையில் கொடுத்துட்டு விசில் வச்சிருக்கிறவன் அடிக்காமல் இருக்க மாட்டான். ஒரு முறை அடித்தா உங்களை சும்மா விடுவாங்க. ஓயாமல் அடிச்சிங்கன்னா அதுவே வந்து மக்களுக்கு வெறுப்புணர்வு ஏற்படுத்தி, ஏற்கனவே தற்குறிகள் வந்து ரொம்ப அலப்பறை கொடுக்குதுங்க. இது எங்கே வந்தாலும் பின்னாடியே ஓடி போய் தான் செத்து போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, விஜயை நான் பார்த்துட்டேன்னு கேவலமாக தாய்மார்கள் பேசி, அது மாதிரிலாம் இதெல்லாம் தாயா நீ பேயா நீன்னு கேட்குற மாதிரி நிலைமைக்கு மாட்டியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன வேற ஒரு அருவருப்பான எரிச்சல் ஊட்டுகிற சின்னம் கிடச்சிருக்கு. இது எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட இவர் சேர்க்க போகிறாரு, இதனால் இவருக்கு என்ன பின்விளைவுகள் வரும், இதுக்கு மக்கள்கிட்ட போய் வந்து சேர்ந்து என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் போக போக தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது போன்ற பல விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும்.